ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் மூக்கரட்டை கீரை தாங்க பறிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னது மூக்கரட்டை கீரையா அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லும் போதே என்ன இது புதுசாக ஏதோ கீரை சொல்கிறேனேன்னு பார்க்காதீங்க. இந்த கீரையில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இந்த கீரைலாம் இப்போ ரீசன்ட் டேஸில் ரொம்பவே அழிஞ்சிட்டே வருதுங்க. எத்தனை பேருக்கு மூக்கரட்டை கீரை தெரியும்னு எனக்கு தெரியாது. இது தாங்க அந்த மூக்கரட்டை கீரை. நம்ம எப்படி அரைக்கிற சிரிக்கிற ஹெல்த்தியோ அதை விட ஒரு 10 மடங்கு இந்த மூக்கரட்டை கீரையில் சத்துக்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இந்த மூக்கரட்டை கீரை நம்ம கிட்னியில் ஸ்டோன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்லையே கரைச்சி வெளியே எடுத்துக்கூடிய சக்தி இந்த மூக்கரட்டை கீரைக்கு இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. உண்மையாகவே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்னியில் ஸ்டோன் இருந்ததுக்கு இந்த இலையை தான் நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்து அதை குடிச்சு வந்தாங்க. உண்மையாகவே ரிசல்ட்டுமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சுகருமே இது கண்ட்ரோல் பண்ணும். சுகருக்கு அதிகமாக இருந்ததுங்க. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, சொரக்காவையும் இந்த மூக்கரட்டை இலையும் ரெண்டுத்தையுமே அரைச்சி ஃபஸ்ட்டு வெறும் வயிற்றில் எழுந்த உடனே என்ன பண்ணாங்க, இந்த சாரை குடிச்சிட்டு வந்தாங்க. சுகருமே ரொம்பவே நல்லாவே கண்ட்ரோல் ஆச்சு. அதே மாதிரி கிட்னிக்கும் ஸ்டோன் இருந்தாலுமே ஸ்டோனை கரைச்சி வெளியேற்றக்கூடிய பவர் இந்த மூக்கரட்டை கீரைக்கு இருக்குது. இந்த கீரையில் அதிக சத்துக்கள் இருக்குங்க. ஆனால் இப்போலாம் இந்த கீரை நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. இப்போ நீங்கள் கடையில் போய் கீரை வாங்குறீங்களா, அந்த இடத்துல கூட போய் கேட்டிங்கன்னா கூட அரைக்கீரை சிறுகீரை மட்டும்தான் இருக்குன்னு கண்டி இந்த கீரைலாம் இப்போலாம் ரொம்பவே விற்கிறதே கிடையாது. சூப்பர் மார்க்கெட்டில் கூட இதெல்லாம் இப்போ இருக்கிறதே இல்லை. இந்த செடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செடி நட்டால் போதுங்க. இங்கே பாருங்கள், இந்த முனையில் இருக்குல்ல இந்த கதிர், இதுதாங்க இதோட விதையே. ஒரு செடி நட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண வேணாம். அந்த செடியே இந்த விதை ஃபுல்லாக அப்படியே பரவி ஃபுல்லாக அப்படியே பொதுர் மாதிரி ஆகிடும். ஃபுல்லாமே கீரை பரவிடும். இவ்வளோ சத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த கீரையை இப்போலாம் நம்ம சாப்பிட்றதே கிடையாது. ஏன்னா இப்போ நமக்கு அதெல்லாம் கிடைக்கிறதே இல்லை. இதெல்லாம் ரொம்பவே அழிஞ்சிட்டு வருது. அதனால இந்த மாதிரி கீரைங்களை அழிய விடாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் கீரையை வளர்த்து இதில் உள்ள சத்துக்களை நீங்களே எடுத்துக்கணும்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் அரைக்கீரை சிறுகீரை எப்படி சமைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த கீரையுமே நம்ம சமைச்சு சாப்பிடணும். இன்னொன்று வெறுமாவும் இந்த கீரையை அரைச்சி ஜூஸாகவும் குடிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம எப்போவுமே கீரை கடைகிறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது அரைக்கீரை சிறுகீரை இது மட்டும் தான் வெளியில் விற்கிறாங்க. அதனால் நம்ம அதை மட்டுமே தான் சமைச்சிட்டு இருக்கோம். அதை விட்டால் நம்ம வீட்டில் முருங்கை மரம் இருந்தால் அந்த முருங்கை இலையை சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி கீரைகள்லாம் நான் சொன்ன கீரைகளை விட இந்த கீரையில் உள்ள சத்துக்கள் ரொம்பவே அதிகம். கிட்னி ஸ்டோனாக இருக்கட்டும், சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்குமே இது இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஏங்க தவிர்க்கணும்? இதுக்கப்புறமாச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இந்த கீரையை வீட்டில் வளங்க. இந்த கீரையை எடுத்துக்கிறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு. இன்றைக்கி நான் இந்த கீரையை தாங்க சமைக்க போகிறேன். அதுக்காக தான் நான் கட் பண்ண வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போது இவ்வளோ கீரை வந்திருக்கு. கீரைன்றனால நம்ம மதியானம் ஒரு வேளை தான் சாப்பிடுவோம். நைட்டில் கீரை நம்ம யாருமே அதிகமாக சாப்பிட மாட்டோம் இல்லையா? அதனால எனக்கு இதுவே போதுமானது ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், கீரையை விட இந்த முனையில் இந்த விதை பாருங்களேன், இதுதான் இவ்வளோ அதிகமாக இருக்குது பாருங்களேன். இது ஃபுல்லாகவே விதை தாங்க. ஃபுல்லாக கொட்டி கொச்சு 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 நிறைய முளைஞ்சிடுங்க இந்த கீரை. அதே மாதிரி இப்படி கட் பண்ணி விட்டால் போதும். அடுத்தடுத்து இது துளுத்துட்டே வந்துட்டுருக்கோம். நம்ம வேணுன்ற அப்போல்லாம் வேருக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி விட்டுக்கிட்டாலே போதும். அது பாட்டு வளர்ந்துட்டே இருக்கோங்க. புதுசாக விதைக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த கீரையை இப்போ அழிஞ்சிட்டு வரனால நம்மளால் சாப்பிடவே முடியல. ஸோ இதுக்கப்புறமாச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இந்த கீரை செடியை நட்டுட்டு யூஸ்ஃபுல்லாக பயனடிச்சுக்கோங்க. ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லதுங்க. இது போல் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய்.